ஆழமான நிழல் காட்டில் சம்பா என்ற இளம் சிறுத்தை வாழ்ந்து வந்தது. பல வருடங்களாக மழையில்லாததால் காட்டின் உயிரான அமுதச்சுனை வறண்டு போயிருந்தது. அதை மீண்டும் திறக்க சிங்கக்கோட்டையில் இருக்கும் மந்திரக்கல்லை மீட்டு வர சம்பா பயணம் தொடங்கினான். அவனுடன் புத்திசாலி குட்டிக்குரங்கு பபு, கூரிய பார்வை கொண்ட ஆந்தை கீரா. முன்னே சென்றபோது திடீர்னு தரை குலுங்கியது. அதுதான் பாம்பு பள்ளத்தாக்கு. எங்க பார்த்தாலும் சுருண்டு நகரும் நூற்றுக்கணக்கான பாம்புகள். ஒரு தவறான அடி உயிருக்கு ஆபத்து. அந்த நொடியில் பபு மேலே தொங்கிய கொடிகளை வேகமாக பிணைத்து ஒரு ஊஞ்சல் போல செய்தான். இப்போன்னு சைகை காட்ட சம்பா முதல்ல தாவினான். அடுத்து கீரா. ஒரு பாம்பும் தொடாம மூவரும் தப்பினார்கள். இறுதியாக உயர்ந்த சிங்கக்கோட்டையை அடைந்தார்கள். வாசலுக்கு முன் மாபெரும் கரடி. அவன் கண் பட்டாலே அபாயம். அந்த நேரம் கீரா மேலே பறந்து பாறை மீது இறங்கி தன் இறக்கைகளால் பலத்த சத்தம் எழுப்பினாள். கரடி திரும்பி பார்த்தது. அந்த ஒரே வினாடியில் சம்பா மின்னல் வேகத்தில் கோட்டைக்குள் நுழைந்து மந்திரக்கல்லை எடுத்தான். கோட்டை இடிய ஆரம்பித்தது. ஆனா சம்பா தப்பினான். மந்திரக்கல் அமுதிச்சுனையை தொட்டதும் நீர் பீரிட்டு ஓடியது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. தைரியமும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த சவாலும் வெல்லலாம்.